அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் திருமண பாவகத்தை பற்றிய ஒரு தொகுப்பு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் கலத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்க்கக்குள்ள அது சுக்கிர பகவான் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். அப்போ திருமணத்தை பற்றி பார்க்கக்கூடிய பாவகம் 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5இல் 7ஆம் அதிபதி அமர்ந்தாலும் அல்லது சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்தாலும் அந்த ஜாதகனுடைய கலத்திரத்தை பற்றி தான் நம்ம ஒரு ஆராய்ச்சி நிலை கொண்டு வரோம். அப்போ 7ஆம் அதிபதி 5இல் சிம்மத்தில் சுக்கிரன் என்ன பலன்? அவர்களுக்கு எவ்விதமான மணவாளன் அமைவான், எவ்விதமான மணப்பெண் அமைவாள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த சிம்மத்தில் சுக்கிரன் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பு ஆசிரியர் மையமாக கொண்ட ஒரு அமைப்பு. அப்போ பெண் ஒரு ஆசிரியர் துறையிலிருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாவக அமைப்பாக சொல்லப்படுது. அல்லது ஒரு ஆணுக்கு பெண்ணை சொல்லக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் தொழில் செய்யவராகவும் அல்லது குரு அமைப்பில் உள்ளவர்களும் அந்த திருமணத்திற்கு முன்னின்று நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 2 விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி வரக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகம் அவர்களை தேடி வரும், நாடி வரும் அப்படின்னு சொல்லப்படலாம். காதல் திருமணம் அமைப்பு, விருப்ப திருமணம் அமைப்பு, அறிமுக திருமணம். அறிமுக திருமணம்னா என்ன சார்? 2 பேரும் நல்லாவே நட்பாக பேசின்னு இருப்பாங்க. ஆரம்பத்தில் நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. பின்னாடி அதுவாகவே காதலாக மாறி மனைவியாக கணவராக மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லப்படும். நல்ல ஒரு மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம் சார். விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. ஆமாம், 50லும் ஆசை வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த அமைப்பு தான். 50 வயசில் பார்த்தா கூட காதல் உணர்வுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். காதல் யார் மேலே வச்சுருப்பாங்க அப்படின்னா கணவன் மனைவி மீதும் மனைவி கணவர் மீதும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 7ஆம் அதிபதி 5 சிம்மத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, தாய் மாமனை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உறவுகளில் திருமணம், சொந்தத்தில் திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க சார். கலத்திரத்தினுடைய அதாவது வரக்கூடிய மனைவியினுடைய வீட்டினுடைய அருகில் திருமண மண்டபம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், சத்திரம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ சத்திரம் சாவடி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அமைப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகருக்கு தான் இருக்கும் திசையிலிருந்து கிழக்கு திசையில் பெண் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைவாசல் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு இந்த அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகிக்கு 7ஆம் அதிபதி 5லையும் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களில் பிறந்தவர்களே கணவர் மனைவியாக வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் இந்த அமைப்பு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். தெரிந்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். தாய்மாமனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களாக இருந்து காதலித்து பிறகு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன? ஏன்னா பாசிட்டிவ் நம்ம பார்க்குறோம், நெகட்டிவ் நம்ம பார்ப்போம். தாம்பத்திய சுகம் குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50 வயதில் காதல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி நேயர்களே, நம்ம அடுத்த வீடியோக்குள்ள கன்னியில் சுக்கிரன் 7ஆம் அதிபதி 6இல் இதை நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.